ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Loving greetings in the precious name of our Lord Jesus Christ. எலியாவின் ஜெபம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். The prayer of Elijah is the prayer of our Savior Jesus Christ. ஒன்று தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் நடந்தது, இன்னொன்று கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது. One was taken up in the vineyard of God, while the other was taken up in the garden of Gethsemane. கர்மேல், கர்மேல். Carmel. தேவனுடைய திராட்சை தோட்டம். The vineyard of God. கெத்செமன். Gethsemane. ஒலிவ எண்ணெய் எடுக்கக்கூடிய தோட்டம். Gethsemane. Olive oil press in the garden. எலியா கர்மேல் மலையில் ஜெபித்தார், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். And Elijah prayed in the garden in Carmel, while Jesus Christ prayed in the garden of Gethsemane. எலியா என்று சொன்னாலே அவரை பற்றி ஒரு மிக முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னா அவர் ஜெபித்தார் என்பதுதான். And when you say about Elijah, the most important thing about him is he prayed. எலியா என்று நாம் சொல்லுகிற இந்த பதம் எபிரேயத்தில் எலியாகு என்று வருகிறது. And the term Elijah that we say is pronounced as Eliyahu in Hebrew. எலியாகு என்கிறதான அந்த பெயருக்கான பொருள் யெகோவா என் தேவன் என்பதாகும். And the meaning of the name Eliyahu means Jehovah is my God. எலியாகு என்கிறதான பெயர் வைத்த இந்த நபர் செய்த செயலினுடைய விளைவை 1 ராஜாக்கள் 18:39 நாம் வாசிக்கிறோம். And we find out what this person who was named as Eliyahu did and what was the result of his action in 1 Kings chapter 18 and verse 39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். And when all the people saw it, they fell on their faces and they said, "The Lord, He is God. The Lord, He is God." இப்ப இவர்கள் சொன்னாங்கல்ல, அறிக்கை பண்ணாங்களா? அவங்க அறிக்கை பண்ணினது என்னங்கிறது நமக்கு புரியுமா? Now, as they shouted, do you know what they confessed, or are we able to understand what their confession was? கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்பதை நீங்க ஹீப்ரூல சொல்லணும்னா எலியாகு எலியாகு என்பதுதான் சொல்ல முடியும். And if you want to say God is Lord, you need to say it as Eliyahu, Eliyahu in Hebrew. இப்போ நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னு சொன்னா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா முகங்குப்புற விழுந்து எலியா எலியா அப்படின்னு தான் கத்திருப்பாங்க. So if at all we need to say this in our language, actually they fell on their faces and they must have been shouting, Elijah, Elijah. அப்போ அவங்க எலியாவை கூப்பிடல. But they did not call Elijah. யெகோவா தான் தேவன் என்று சொல்லி இவர்கள் முகங்குப்புற விழுந்து அறிக்கை செய்கிறார்கள். So they fell down on their faces and they confessed that Jehovah is God. இன்னொரு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் முகங்குப்புற விழுந்து எலியாகு எலியாகு என்று சொல்லி தேவனை நோக்கி இவர்கள் ஜெபித்தார்கள் என்று கூட சொல்லலாம். If at all you want to say it, in other words, you can say it like this. That is, they fell down on their faces and they prayed saying Eliyahu. கர்மேல் மலையிலே எலியா ஜெபித்தார். எலியாவினுடைய ஜெபம் மற்றவர்களையும் ஜெபிக்க வைத்தது. On Mount Carmel, Elijah prayed and his prayer made others pray. இப்போ எலியாவினுடைய ஜெபத்தினுடைய தரம் அல்லது அளவு என்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பதைத்தான் மக்கள் கருத்தில் கொள்கிறார்கள் ஒழிய நாம் எப்படி ஜெபிக்கிறோம், ஜெபத்தினுடைய அந்த குவாலிட்டியை இன்னைக்கு மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க.
If at all you want to see the quantity and the quality of the prayer time that Elijah had in Mount Carmel, today people want to measure the time period of a prayer only by the quantity of time and not by the quality. இயேசு கிறிஸ்து கெத்செமனேலே ஜெபித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். We know that Jesus Christ prayed in the Garden of Gethsemane. இப்போ எலியாவினுடைய ஜெபத்தை நாம் கவனிக்கலாம். So let us see the prayer of Elijah. எலியா பாகால் என்கிறதான அந்த விக்கிரகத்திற்கு ஒரு சவால் விடும் வண்ணமாக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்னியினால் தீர்ப்பு சொல்லும் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி சொன்னான். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். Now Elijah issued a challenge in front of the prophets of Baal, saying, "The God which answers by fire is the true God, and we need to accept that as the verdict." கடைசியிலே எலியாவினுடைய பலிபீடத்தின் மேலே நெருப்பு விழுந்தது. எல்லாரும் அறிக்கை செய்தார்கள், கர்த்தர்தான் தேவன் என்று சொல்லி. So lastly, we find that the fire fell on the sacrifice of Elijah on the altar that Elijah built, and at last everybody confessed that Jehovah is God. இன்னொரு ஜெபம் எலியாவினுடைய மிக முக்கியமான ஜெபத்தை நாம் கவனிக்க வேண்டும். Next, we need to see another important prayer of Elijah. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42 43 வசனங்களை கவனியுங்கள். Now let us listen to 1 Kings chapter 18 verses 42 and 43. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். So Ahab went up to eat and to drink. And Elijah went up to the top of Carmel, and he cast himself down upon the earth and put his face between his knees and said to his servant, "Go up now, look toward the sea." And he went up and looked and said, "There is nothing." And he said, "Go again 7 times." பல விஷயங்களை நாம் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டும். So here we need to learn many things. எலியா அக்னியின் மூலமாக ஆண்டவரை நிரூபித்து விட்டு பாகாலின் தீர்க்கதரிசிகளை அழித்து விட்டார். Elijah proved through the fire that Jehovah is God, and then he destroyed the prophets of Baal. இப்பொழுது மழைக்காக அவர் ஜெபிக்க வேண்டும். Now he needs to pray for the rain. இங்கே ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், தன் முகம் முழங்காலில் பட குனிந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Here one thing is mentioned to us, that is, we read that he put his face in between his knees and cast himself down upon the earth and prayed. இப்ப நீங்க இந்த விஷயத்தை யாக்கோபு மேற்கோள் காட்டுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். Now you can find that James quotes the scripture. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். Now let us read James 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. And he prayed again, and the heaven gave rain, and the earth brought forth her fruit. யாக்கோபு எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்வதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And we see that James says that Elijah prayed earnestly. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிற ஜெபம் முகம் முழங்காலில் பட குனிந்து என்கிறதான அந்த விஷயத்தை தான் இவர் சொல்லுகிறார். டைரக்டா அதைத்தான் ரெஃபர் பண்ணுகிறார். Now when we find that James mentions that Elijah prayed earnestly, what he actually directly specifically says here is that Elijah
put his face between his knees and prayed. இப்ப நமக்கு ராஜாக்களின் புஸ்தகத்திலே தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்தான் என்கிறது மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் யாக்கோபு தான் நமக்கு புரிய வைக்கிறார். அந்த 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 விஷயம் அவர் ஜெபிக்கிறார் என்பதை நமக்கு புரிய வைக்கிறார். And here in the book of Kings, it says that he put his face between his knees, but it is James who makes us understand or who tells us that Elijah actually prayed. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த போஸ்டர், அந்த தோற்றம் ஒரு பணிவு, விடாமுயற்சியோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் தோரணை என்று புரிய வைக்கப்படுகிறது. So this posture makes us understand that a prayer is taken up with all seriousness without any break of time. அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜெபம் வெறும் வாய்மொழியாக சொல்லப்படவில்லை, அது உருவகப்படுத்தப்பட்டது. And in those days, prayer was not mentioned just like that, but it was spoken and taken up figuratively. எலியா பாத்தீங்கன்னு சொன்னா வானத்திலிருந்து அக்கினி விழுவதை பார்த்தார், அடுத்தது அவர் மழை வருவதை பார்க்க வேண்டும். Now Elijah first saw that fire fell from heaven. Next, he needs to see the rain falling from heaven. So இந்த சமயத்தை அவர் எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொண்டார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். See with how much seriousness he takes this time frame. இப்ப ஒரு கேள்வி, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? Now a question, how we should pray. பதில், எலியாவை போல ஜெபிக்க வேண்டும். And the answer is we need to pray like Elijah. எலியா எப்படி ஜெபித்தார்? How did Elijah pray? கருத்தாய் ஜெபித்தார். And he prayed earnestly. கருத்தாய் ஜெபித்தார் என்பதனுடைய வியாக்கியானம் என்ன? What is the expounding word when it says he prayed fervently? தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார். He put his face between his knees and he prayed. முகம் முழங்காலில் பட குனிந்து என்பதனுடைய விளக்கம் என்ன? What is the explanation for putting his face between his knees and praying? ஒரு நிறைமாத கர்ப்பிணி குழந்தைக்கு பிறப்பை கொடுக்கும் சூழ்நிலையில் முகத்தை முழங்காலில் பட குனிந்து அந்த பிரசவ வேதனையின் மத்தியிலே குழந்தைக்கு பிறப்பை கொடுப்பார். A woman who is in a full term of pregnancy, when she is in her labor, her position will be as such that her face would be near her knees as she is giving birth to the child. ஓகே, இது எவ்வளவு நேரம் முகம் முழங்காலில் பட குனிந்து நின்றார் என்கிறதற்கு பதில் என்ன? So what is the answer for the question, how long was his face between his knees and how long was he praying? தன்னுடைய வேலைக்காரனை போய் அந்த மத்திய தரை கடல்ல ஏதாவது ஒரு மேகம் எழும்பி வருகிறதான் பாருன்னு சொல்லி அனுப்புகிறார். And she tells his servant to go to the Mediterranean Sea and check whether there are any cloud coming up for the rain. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ வெளியே எட்டி பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு டாக்டர் கோக் சொல்லுகிறார், அவன் 20 கிலோமீட்டர் போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லுகிறார். And it is not just, he is just looking out and coming and saying. What Dr. Koch said was he has actually had to travel 20 kilometers to check whether the cloud has come up or whether it was going to rain. அப்போ 7 முறை 20 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணிவிட்டு தான் அவன் சொல்லுகிறான். So 7 times he travels 20 kilometers and then he comes and gives a reply. அப்ப அது வரைக்கும் இவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னா தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து நின்று கொண்டிருக்கிறார். So till that time he was in a posture where his face was between his knees. அப்ப எலியாவினுடைய அந்த பிரசவத்தை கொடுக்கக்கூடிய அந்த process தான் அவருடைய ஜெபம். அதை கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். And James says Elijah prayed earnestly like as though he was in labor, and because of that earnest prayer it gave an answer of rain.
இப்போ எலியா வந்து அக்கினிக்காக ஜெபம் பண்ணினதை கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி யாக்கோபினால் சொல்லப்படவில்லை. It was not mentioned by James that Elijah prayed earnestly for the fire to come. அந்த கருத்து என்கிறதான் கருத்தாய் ஜெபித்தார் என்கிறதனுடைய பொருள் யாக்கோபினால் சொல்லப்படும் பொழுது முகம் முழங்காலில் பட குனிந்து பிரசவ வேதனை பட்டுகிற ஒரு ஸ்திரீயை போல எலியா ஜெபித்தார் என்பதுதான் அதனுடைய பொருள். And when James says that he prayed earnestly, what he actually says that Elijah prayed like a woman in a travail who was about to give birth to a child by putting his face in between his knees. பல வருடமான வறட்சிக்கு பிறகு எலியா ஒரு மழை என்கிறதான ஒரு விஷயத்திற்கு பிறப்பை கொடுக்கிற ஒரு பிரசவ வேதனையின் ஜெபத்தை தான் கர்மேல் மலையில் ஏறெடுத்தார். Elijah took up a prayer in Mount Carmel because he has to bring rain, and for that he has to labor in prayer just like a woman is travailing to give birth to a child. இப்ப சொல்லணும்னா எலைஜா இஸ் பர்த்திங், எலியா பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். Actually, it is Elijah is birthing. இப்போ தன் முகம் முழங்காலில் பட குனிந்தார் என்பதற்கு நாம் இன்னும் சில அர்த்தங்களை கூட சொல்லலாம். And we can give certain more definitions for his face was put between his knees. எலியா கவன சிதறல்களிலிருந்து தன்னை துண்டித்துக் கொள்கிறார். When he put his face between his knees, what it actually means is that Elijah keeps himself away from distractions. எலியா பார்ப்பதை விட கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கிறார். And Elijah keeps his hope and faith in the Lord rather than looking out with his eyes. இப்போ முகம் முழங்காலில் பட குனிந்து என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்கிறதான வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அதற்காக பிரசவ வேதனை படுகிற ஒரு ஜெபத்தை எலியா ஏறெடுக்கிறார். So when it says that Elijah put his face between his knees, Elijah was travailing in prayer till the promise of God was fulfilled. நம்ம அவருடைய பர்த்திங் ப்ராசஸ்ல நமக்கு வந்து புரியணும். பிளட் வாட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிருகங்களை பலியிடும் பொழுது ஏற்பட்ட ரத்தமும் அதற்கு பிறகு மேகத்தின் வழியாக வந்த தண்ணீருமே அவர் பிரசவ வேதனையினுடைய அந்த ரிசல்ட் என்று கூட சொல்லலாம். And you can say that the result of his birthing process is that the blood flowed when the bullock was sacrificed, and then when the water came from the rain after his prayer. எலியா ஜெபித்தார். எலியா ஜெபித்ததை யாக்கோபு கருத்தான ஜெபம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். Elijah prayed, and James says that Elijah's prayer was very earnest. அப்போ நம்ம வந்து ஆங்கிலத்துல ஏர்னஸ்ட்ங்கிறோம், இல்லாவிட்டால் கருத்துங்கிறோம். ஆனா இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முழுமையான அர்த்தம் நமக்கு கிடைக்கிறதா என்று சொன்னால் நம்முடைய அந்த லாங்குவேஜ்ல கிடைக்கிறது இல்ல. ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுல கர்மேல் மலையில போய் அவருடைய போஸ்டர் வைத்து பார்க்கும் பொழுது கருத்தான ஜெபம் என்று சொன்னால் இதுதான் என்பது நமக்கு புரிகிறது. When we say earnest, we may not get the full meaning of the prayer that he prayed, but when you go to Mount Carmel and look at the posture of Elijah, you can get the full meaning of an earnest prayer. இப்ப எலியாவினுடைய ஜெபம் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதிருந்த நேரத்திலே ஜெபித்தார். And we see that Elijah prayed in a time when the situations were not amicable. 12 மணி ஒரு 40 டிகிரி சென்டிகிரேட் வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இப்ப நான் ஜெபிக்கிறேன் மழை வரும் அப்படின்னு சொல்லி யாராவது விசுவாசத்தோட ஜெபிக்க முடியுமா? At 12 noon, when it denotes that it is 40 degrees centigrade, can anyone pray a prayer of faith saying that it is going to rain? 3 வருஷம் மழையே இல்ல. There was no rain for 3.5 years. பயங்கரமான ஒரு ட்ரைனஸ், வறட்சி இருக்கிறது. And there was much dryness. அப்ப அந்த சூழ்நிலையில மழைக்காக ஜெபிக்கணும். And in that situation, you need to pray for rain. இப்ப சூழ்நிலைகளே எதிராக இருந்தாலும் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை அவனுடைய ஜெபம் மழையை கொண்டு வந்தது.
So even though the situations and the circumstances were against it, his faith and his prayer has to bring the rain. மழை வரவும் ஜெபித்தார், மழை நிற்கவும் ஜெபித்தார். ஜெபமே அவருடைய ஊழியத்தின் மையமாக இருந்தது. He prayed for rain to come and he prayed for rain to stop. Prayer was the core of his ministry. இப்போ எலியாவினுடைய வார்த்தைகளை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கவனியுங்கள். Now let us listen to the words of Elijah in 1 Kings chapter 19 and verse 10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். And he said, I have been very zealous for the Lord God of hosts. For the children of Israel have forsaken thy covenant, thrown down thine altars, and slain thy prophets with the sword, and I, even I only am left, and they seek my life to take it away. எலியாவினுடைய வார்த்தைகள் என்ன? So what are the words of Elijah? தேவனுக்காக நான் மிகுந்த உன்னதமான ஆர்வத்தோடு இருந்தேன். I have been very jealous for the Lord God. தேவன் சொன்ன இடங்களுக்கெல்லாம் சென்றேன். தேவன் சொன்னதை செய்தேன். I went everywhere God told me to go, and I did what all the Lord told me to do. 100% எல்லாரும் பாகாலை பின்பற்றின சூழ்நிலையிலும் கூட நான் தனி ஒருவனாக யெகோவா தேவனை பின்பற்றினேன். Even though 100% the people followed Baal, I followed Jehovah God all alone. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் எலியா. Elijah lived a life where he revealed the power of God. எந்த வானத்திலிருந்து நெருப்பு வந்ததோ, அக்கினி வந்ததோ, அதே வானத்திலிருந்து தண்ணீரும் வந்தது. And in the same heaven where fire came, the same heaven we find out that the rain also came. விதவின் மகன் உயிரோடு எழும்பினார். The son of the widow was brought back to life. மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. The flour and the oil did not diminish. மீதி இருந்தது. It was left out. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவர். And he gave ear to the voice of God. அமர்ந்த மெல்லிய சத்தம். Still small voice. அடுத்தது இவர் பாத்தீங்கன்னு சொன்னா எலிசாவை ஊழியத்துல ட்ரெயின் பண்ணி ஊழியத்துல நிலைநிறுத்தி விட்டு போனார். Next, he trained Elisha and established him in his position before he passed away. இப்போ கெத்செமனே தோட்டத்திற்கு வரலாம். இயேசு எப்படி ஜெபித்தார்? How did Jesus pray? தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் ஜெபித்தார் எலியா. Elijah prayed in the vineyard of God. மத்தேயு 26:39 இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார் என்கிறதான தகவலை நாம் படிக்கிறோம். And in Matthew 26 and verse 39, we get the information that Jesus prayed in the garden. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். And he went a little farther and fell on his face and prayed, saying, O my Father, if it be possible, let this cup pass from me. Nevertheless, not as I will, but as thou wilt. அதே கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த பொழுது என்ன நடந்தது என்பதை லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்வதை கவனியுங்கள். Now, let us listen to what Luke says in Luke 22:44 regarding how Jesus Christ prayed in the same garden of Gethsemane. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது.
And being in agony, he prayed more earnestly, and his sweat was as it were great drops of blood falling down to the ground. இயேசு முகம் குப்புற விழுந்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார் என்று சொல்லி மத்தேயு சொல்லுகிறார். And Matthew says that Jesus fell on his face and prayed in the Garden of Gethsemane. இயேசு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின பொழுது அவருடைய சரீரத்திலே வேர்வை இரத்தமாக வெளியே வந்தது என்று சொல்லி லூக்கா சொல்லுகிறார். And Luke says when Jesus prayed earnestly in the Garden of Gethsemane, that his sweat fell as great drops of blood. எலியா ஜெபித்தார். Elijah prayed. வானத்திலிருந்து அக்கினி வந்தது, தண்ணீர் வந்தது. And the fire and rain, that is water, came from heaven. எலியாவினுடைய ஜெபம் ஒரு பிரசவ வேதனையின் ஜெபம் என்பதை இங்கு நமக்கு அவருடைய தோற்றம் நமக்கு புரிய வைக்கிறது. And the posture of Elijah reveals unto us that he prayed a prayer which was in labor. கெத்செமனே தோட்டத்திலே நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதே வியாகுலத்தோடு வேதனையோடு கூட முகம் குப்புற விழுந்து ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். And in the Garden of Gethsemane, our Savior Lord Jesus Christ fell on his face and prayed earnestly. இந்த ஜெபத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வந்தது. And during this prayer, blood came out of the body of our Lord Jesus Christ. அவர் ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குவது உமக்கு சித்தம் என்று சொன்னால் என்னை விட்டு அது நீங்கட்டும் என்று சொல்லுகிறார். And when he prays, he says, Father, if it is thy will, let this cup pass from me. அப்ப அவர் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். Here we find out that he offers himself to the will of God and prays. எலியாவின் ஜெபம், கர்மேல் மலையின் மேல் ஜெபித்த ஜெபம், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே வறட்சியிலிருந்து ஒரு செழிப்பிற்கு நேராய் கொண்டு வந்தது. And when Elijah took up his prayer in Mount Carmel, it brought a great prosperity in the life of the children of Israel who were living in a life of dryness and drought. விடுதலையை கொண்டு வந்தது. It brought them deliverance. ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. It brought them blessings. கல்வாரி மலைக்கு போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் நம்முடைய இரட்சகரின் ஜெபம் நம் அனைவருக்குமே ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்தது. And before he went to the Mount Calvary, the prayer of our Savior in the Garden of Gethsemane brought a great deliverance to all of us. கர்மேல் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய திராட்சை தோட்டத்தையும் கெத்செமனே என்று அழைக்கப்படுகிறதான அந்த ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் எடுக்கும் இடத்தையும் நீங்கள் தயவு செய்து ஒப்பிட்டு பாருங்கள். And please compare Carmel, which is called as a vineyard of God, and also Gethsemane, which is the olive oil press at a garden. எலியா பிரசவ வேதனை பற்றி ஜெபிக்கிறார். Elijah prayed earnestly as though he is in travail. அதை கருத்தான ஜெபம் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். And James says it is a earnest prayer. கெத் ஷெமன் என்பது எபிரேய வார்த்தை. Geth Shemen is a Hebrew word. கெத் என்று சொன்னால் பிரஸ் பண்ணுவது, அழுத்துவது. Geth means press. ஷெமன் என்கிறதான வார்த்தைக்கு எண்ணெய் என்பது பொருள். Shemen means oil. ஒலிவ பழத்தை அழுத்துவதன் மூலமாக வெளிவரக்கூடியது ஒலிவ எண்ணெய். And olive oil is procured by pressing the olive fruit. அந்த இடத்திலே கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார் என்று சொன்னால் அழுத்தப்பட்டார். And in this place Christ was pressed and crushed. அந்த அழுத்தப்பட்டதன் மூலமாக அவருடைய சரீரத்திலிருந்து எண்ணெய்க்கு ஒப்பான ரத்தம், அபிஷேக ரத்தம் வெளியே வந்தது. And when he was crushed, the blood here, which denotes the oil, that is the anointing oil, came out of his body.
எலியாவினுடைய பிரசவ வேதனையின் ஜெபத்தின் மூலமாக வெளிப்பட்ட மழை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. And the rain, which was the outcome of the prayer of labor of Elijah, brought rain. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊக்கமான ஜெபத்தினுடைய விளைவு அவருடைய சரீரத்திலிருந்து வந்த ரத்தம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ரட்சிப்பையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. And the earnest prayer of our Lord Jesus Christ in the garden, and it was as though he was pressed, and it brought great deliverance because of the blood which came out of the body of Jesus Christ, and it brought great deliverance to the people of this world. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus Christ cleanses us from all sins. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். And you and I are made righteous by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் வெற்றி அடைந்திருக்கிறோம். And you and I are made victorious because of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம். And because of the blood of Jesus Christ, you and I are in safety. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறது, பாதுகாக்கிறது, நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி உன்னதங்களுக்கு கூட்டிச் செல்லுகிறது. And the blood of Jesus Christ, it cleanses us, it guards us, and it takes us high to the heavenlies. எலியா விசுவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஒரு சிறந்த மாதிரியாக விளங்கினார். And Elijah was a great example to obedience, to faith, and prayer. அவர் ஜெபித்ததின் விளைவாக அவரிலிருந்து எதுவும் வரவில்லை. And when he prayed, nothing came out of him. எலியா ஆராதித்த தேவன் மாம்சத்திலே இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. And the God that Elijah served came in flesh to this world, and he is Jesus Christ. அவர் ஜெபித்தார். He prayed. அவருடைய ஜெபத்தில் அவருடைய சரீரத்திலிருந்தே ரத்தம் வெளியே வந்தது. And when he prayed, the blood came out of his body. அந்த ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறினது. And that blood was a blessing to you and me and to the millions of people in the world. எலியாவின் ஜெபம் பாகாலை பின்பற்றின மக்களை எலியாகு எலியாகு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்ய வைத்தது. And the prayer of Elijah made the people who followed Baal to confess, saying, Eliyahu, Eliyahu, that is, the Lord is God, the Lord is God. கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கிறது. And there is a prayer that you and I, who are made righteous by the blood of Jesus Christ, are to take up. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளட்டும், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்யட்டும் என்கிறதான ஜெபத்தை நீங்களும் நானும் எலியாவை போல பிரசவ வேதனைப்பட்டு ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். And there is a prayer that you and I need to take up, just like how Elijah prayed as though he was in travail. And that prayer is, Lord, let the people of this world confess that Jesus Christ is Lord, Jesus is God. சிலுவையில் தொங்கின இயேசு ராஜாவாக உங்களுக்கு எனக்கு மாறினால் மட்டும் போதாது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து மட்டுமே ராஜாவாக மாற வேண்டும். சிலுவை ராஜாவாக இயேசுவை எல்லாரும் அறிவிக்க வேண்டும். And it is not enough that the Jesus Christ who hung on the cross becomes your and my king. He should become the king of all the people of the world. He should become the king of the cross for this world. சிலுவையில் தொங்கின இயேசுவை ராஜாவாக எல்லாரும் அறிக்கை செய்தால் எல்லோரும் வெற்றி பெற்றவர்களாக மாறுவார்கள். சாத்தான் தோற்று போனவன். And when the people of the world confess Jesus Christ as the king who hung on the cross, then he would become victorious and Satan would be defeated. நீங்களும் நானும் எலியாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல
ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான பாடம். And the wonderful lesson that the Bible teaches us is that you and I need to pray earnestly like Elijah. ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலியா, And in the book of the Kings, it is Elijah. எலியா சொல்லுகிற செய்தி என்ன? What is the message that Elijah says? யெகோவாதான் ராஜா, Jehovah is king. அந்த யெகோவா மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர்தான் கிறிஸ்து. And that Jehovah came in the flesh and he is Christ. கிறிஸ்து ராஜா, இயேசு ராஜா, அவர்தான் நம் அனைவரின் சிலுவை ராஜா. Christ the king is Jesus the king, and he is the king on the cross for all of us. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான சமயத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our Heavenly Father who abides in heavens, we thank you for this blessed time. தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்து எலியா என்ற தேவ மனிதனுடைய ஊக்கமான ஜெபத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for the earnest prayer by the man Elijah, where in the vineyard of God, when people would say that God is Lord. இயேசு கிறிஸ்து, நீர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தீர் ஆண்டவரே. Jesus Christ, you fell on your face and you prayed. நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, கர்த்தராக, இரட்சகராக, மேசியாவாக அறிக்கை செய்கிறோம். We confess Jesus Christ as our Lord, our Savior, our Redeemer, and the Messiah. எலியா பிரசவ வேதனைப்பட்டு ஜெபித்தார். சிலுவையிலே அதை காட்டிலும் வேதனையோடு நீர் ஜெபித்தீர் ஆண்டவரே. And Elijah prayed in great travail as though he was in labor, but on the cross you prayed with more pain and travail than Elijah. எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for the blessing that you gave us. எல்லா துதியும் கனமும் உமக்கே ஏறெடுக்கிறோம். We give you all the glory, honor, and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. We ask this in the precious name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. தேவ சமாதானமும் கிருபையும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். May the grace and the peace of God abound in us. Shalom.